முடிச்சாச்சு. தொழுது முடிச்சதுக்கு பிறகு கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபடி பெண்கள் மௌனமாக தல்பியா சொல்லணும், ஆண்கள் சத்தமாக சொல்லணும். இப்போ இந்த தல்பியாவை கூட நம்ம ரிங்டோனா வைக்கிறோம். ரொம்ப பேர் தஞ்சுடைய காலங்கள் வந்தால் பார்த்தா ஃபோனில் எல்லாருமே ரிங்டோன் வைப்பாங்க. இதை வச்சு நம்மளுடைய பக்தியை வெளியில் காட்டணும்னு அவசியம் இல்லை. அதாவது தல்பியாங்கிறது ஒரு மகத்தான அமல். அல்லாட்ட லப்பைக்குண்டா என்ன, நான் வர்றேன்னு அர்த்தம். அல்லாஹ் தஆலா நம்மளை வரவேற்கணுமே. உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலாவுடைய பேரன் அப்துல் அஜீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்க இஹ்ராம் கட்டிட்டா லப்பைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம், மயங்கி விழுந்துருவாங்களாம். எல்லாரும் நம்மளுக்கு தண்ணி அடிச்சுட்டு மூஞ்சியை கழுவி அப்புறம் எழுப்பி உட்கார வச்சு, ஏன் நீங்க இந்த மாதிரி ஆகுறீங்க? இல்லை, நான் லப்பைக்குன்னு சொல்லும்போது அல்லாஹ் என்னை வரவேற்காம லா லப்பைக்குன்னு சொல்லிட்டான்டா, என் நிலைமை என்ன ஆகும்னு நான் நினைக்கிறேன், அந்த பயத்துல நான் மயங்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு அவங்க உள்ளத்துல இறையச்ச தத்துவா இருந்திருக்கு. லப்பைக்கு அந்த வார்த்தை சொல்லுவது 3 முறை கரெக்டா சொல்லி முடிச்சுட்டு தான் அடுத்த பேச்சு பேசணும். பேசாம இருப்பதுக்கு பேரும் அமல் கிடையாது. நம்ம மார்க்கத்துல தொழுகையில பேசக்கூடாது, மற்ற நேரங்கள் எல்லாம் நம்ம பேசணும். நான் எல்லாம் பேச மாட்டேன் அப்படின்னு இருப்பது, ஈத்திகாப்ல இருக்கல பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம், இஹ்ராம்ல இருக்கல பேச மாட்டோம்லாம் கிடையாது, பேசணும். ஆனா அந்த பேச்சு எப்படி பேச்சா இருக்கணும்? லப்பைக்கு நம்ம சொல்ல கல்வியா சொல்ல ஆரம்பிச்சுட்டா அந்த கல்வியாவை 3 முறை சொல்லிட்டு அப்புறம் பேசணும். ஒரு முறை சொல்லிட்டு பேசிட்டு அப்புறம் ஒரு முறை அந்த மாதிரி சொல்லாம பெண்கள் அமைதியாக சொல்லணும், ஆண்கள் சத்தமிட்டு சொல்லணும். ஆண்கள் சத்தமிட்டு எப்படின்னா தொண்டை காயிற மாதிரி இருக்கணும். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் அந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்துருக்கான். நம்மளுக்கு பெண்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்கான். அல்லாஹ் ரசூல் எதை சொல்றாங்களோ அதை நம்ம கேட்கக்கூடியவர்களாக இருக்கணுங்கிறத இன்ஷா அல்லாஹ் ஆளை பதிய வைக்கக்கூடியவர்களாக இருக்கும். இப்ப இஹ்ராமில் நம்மளுக்கு தடுக்கப்பட்டவைகள் என்ன? இப்ப நம்ம நேரம் இது ஜோடு மாதிரி தான். இப்போ உங்களுக்கு அகமியவங்கள்னு சொல்லிட்டாங்க, அந்த குறிப்பிட்ட விஷயங்கள் நாங்கள் பேசியே ஆகணும். ஏன்னா எனக்குன்னு கொடுத்துருக்கிற கடமையை நாங்கள் நிறைவேற்றி தானே ஆகணும். அப்போ இந்த சுருக்கமாக தான் நம்மளுக்கு சொல்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சொன்னபடி நாங்களும்